நியாயத்துக்கு கூட ஹக்குங்களாம், உண்மைக்கு கூட ஹக்கு, சத்தியத்துக்கு ஹக்கு. ஹக்குக்கு நிறைய வார்த்தை இருக்கு. உங்க ஹக்கு அதை எடுத்துக்கிறீங்க. ஹக்குன்னா அப்ப அது நீதி சத்தியம் இல்லை, அது உங்க பொருள்னு அர்த்தம். இடம் பார்த்து என்ன சேர்ந்துடும், அர்த்தம் மாறிடும். அதே மாதிரி ஐன், ஐனுங்கிறதுக்கு கண்ணுங்கிறது ஒரு அர்த்தம், உளவாளிங்கிறது ஒரு அர்த்தம், நீர் ஊற்றுங்கிறது அர்த்தம். எசனத்தா அசரைன ஐன அந்த மூசா நபியுடைய அத்தியாயத்தில் என்ன வரும்னா 12 ஊற்றுகள் பீரிட்டு ஓடுது. அதுல என்ன இருக்குது, அந்த பீரிட்டு ஓடக்கூடிய ஊற்றுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஐன். அப்ப ஐனுக்கு அரசன், அதுக்கு ஐன் அப்படின்னு சொல்லி நிறைய அர்த்தம் இருக்கு. அப்ப ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கு. அவங்க எந்த அர்த்தத்துல சொன்னாங்கன்னா ஐனுல் ஹக், உங்க மேல கண்ணு பட்டா உளுந்து விடும் சொல்லி இது ஆதாரமற்ற ஹதீஸாக இருக்கிறது. ஆனா இன்னும் ஒரு செய்தி தீர்மதியில வருது. எல்லாத்துலயும் என்ன வரும்னு பாத்துக்கிறங்க. அம்ர அன் யுஸ்ரி மின் ஐனுல் ஹக், இப்படியே தான் வரும் ஹதீஸ். டோட்டலா எத்தனை ஹதீஸ் வருதுன்னு கேட்டனா 18 வருது இது சம்பந்தமா. சரிங்களா? இந்த ஹதீஸ் ஒருத்தருக்கு என்ன ஆகுதுன்னா, அதையும் பாருங்க. ஒரு சிறுமியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு இந்த பெண்மணிக்கு ஐநூல் இந்த கண் திருஷ்டி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, படர் தாமரை தேமல் அழகா இருந்திருக்கு, தேமல் நோய் இருக்கு, நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா ஓதி பாருங்க. ஓதி பாருங்கன்னா என்னது, மருத்துவம் செய்யுங்கன்னு சொல்லி நிறைய ஹதீஸ் இருக்கு. நோய் வந்தா என்ன செய்யணும், தவாவு, நீங்கள் மருத்துவம் செய்யுங்க, ஓதியும் பாருங்க சப்போர்ட்டுக்கு கூடுதலா. அப்ப கூடுதலான சப்போர்ட்டுக்கு சொல்லப்பட்டது ஓதி பாருங்கன்னு, ஓதி ஊதிக்கிடலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை அந்த மாதிரி தான் புரிந்து கொள்ளணும். கண்ணால பார்த்து அந்த அழகுல அப்படியே கரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியவே முடியாது. அப்படின்னா பல பேர் கரைஞ்சி போயிடணுமே. இப்போ கண்ணால பார்த்தனா எவ்வளவோ அழகிகள் இருக்காங்க, அவங்க அழகை காட்ட கூட செய்யறாங்க பெண்கள். ஆண்களும் காட்டுறாங்க. ஆண் அழகன் போட்டி நடக்கு, பெண் அழகு போட்டி நடக்கிறது. வீடை வர்ணிச்சு கட்டுறான், அழகா இருக்கணுங்கிறதுக்காகவே கட்டுறான். வீடு ஒண்ணுமே ஆக மாட்டிருக்க, டிசைனா வீடு கட்டுறாங்களே, பெரிய பெரிய பேலஸுகள் கட்டுறாங்களே. அப்போ ஒண்ணுமே கண்ணால பார்த்து இன்னும் சொல்ல போறதா பொறாமையப்படுவான். போங்க, எவ்வளவு கட்டுறான் பொறாமப்படுறவங்களும் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. பொறாமப்படுறவங்க முதல்ல எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு நான் இன்னொரு ஆதாரத்தை சொல்லுவேன். சரிங்களா? முதல்ல தர்க்க ரீதியா இருக்கிற முதல்ல எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப கண்டுபிடிக்க முடியாத, கண்ணால் பார்த்து அவன் வீழ்த்துறான்னு சொன்னா, கண்ணால் பார்த்து வீழ்த்துறது யாருடைய செயல்? கண்ணால பார்க்கறது குன் என்று சொல்லால முடிக்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு செயல். ஏன்னா அல்லாஹ் தான் நமக்கு என்ன செய்யறான், அப்படி சொல்லி காட்டுறான். வா இதா கதா அம்ரன் இன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு முடிவெடுத்தால் ஆகு என்று சொல்வான், ஆகிவிடும். அப்ப ஆகு என்று சொல்வான், ஆகிவிடுங்கிறது